Hello guys, welcome back to our channel. நம்ம previous வீடியோல பில்லோ கவரை எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு சொல்லி அதோட மாடல் 1 பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம மாடல் 2 பத்தி வாங்க கத்துக்கலாம். இப்போ நமக்கு இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோமோ அதே மெட்டீரியல்ஸ் தான் இதுக்குமே நமக்கு தேவைப்படும். ஆனால் நம்மளுக்கு கிளாத் மட்டும் 2 கலர் தேவைப்படும். ஏன்னா உள்ள ஒன்றுத்துக்கும் வெளியே ஒன்றுத்துக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தோமோ ஸோ அதே போல் இப்போயும் அகலம் 15 சென்டிமீட்டர் எடுப்போம். ஹைட்டு 44 எடுத்தோம். இதில் அகலம் 15 சென்டிமீட்டர் எடுத்துட்டு ஹைட்டு வெறும் 22 மட்டும் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம 2 கிளாத் யூஸ் பண்ணுறதுனால. இப்போது நம்ம 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த 2 பீஸில் மேலே மட்டும் எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எப்படி எம்மிங் பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம ஊசியில் நூல் கோத்துட்டு ஒரு நூல் ஏற்றலாவும் இறக்கலாவும் போட்டு முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம எப்பயும் போல் எம்மிங்க்கு யூஸ் பண்ணுறது போல் இதுக்குமே நம்ம அப்படியே ஒரு நூல் ஏற்றலாவும் இறக்கலாவும் போட்டு தச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே 2ஆக மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் எம்மிங் பண்ணுறது போல் இதுலேயுமே 2ஆக மடிச்சுக்கிட்டு எம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணதை நல்லா நீவி விட்டிக்கலாம். அப்போ தான் பார்க்க நம்மளுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். சுருக்கமும் நம்மளுக்கு இருக்காது, பார்க்க அழகாக தெரியும். இதே போல் நம்ம 2 துணியிலுமே உள்பக்கம் மட்டும் எம்மிங் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இது 2த்துக்கும் நடுவில் வைக்கிற ஃப்ரில்லை எப்படி கட் பண்ணி எம்மிங் பண்ணி வைக்கணும்னு சொல்லி வாங்க உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஃப்ரில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு பிளெயின் துணி எடுத்துக்கலாம். இப்போது நான் காட்டுறது போல் ஸ்கெயில் எடுத்து அகலம் 5 சென்டிமீட்டருக்கு மார்க்கிங் சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைட்டு 100 சென்டிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் 2ஆக மடித்து ஒரு நார்மல் எம்மிங் பண்ணலாம். எப்போவுமே நம்ம நார்மல் எம்மிங் பண்ணுவோம்ல அந்த எம்மிங்கை இங்கே பண்ணிடலாம். நம்ம எம்மிங் பண்ணும் போது இந்த ஓரத்தில் கரபாகம் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்பயும் போல் மடித்து நம்ம நார்மலாக எம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம எம்மிங் பண்ணும் போது அப்போ கொஞ்சம் நீவி விட்டு எம்மிங் பண்ணிட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். இப்போது நம்ம ஃபைனலாக இந்த சைடு முடிச்சு போட்டு ஒரு பக்கத்தை எம்மிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா நம்ம முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே நீவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஃப்ளீட் வைக்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தனியாக ஃப்ளீட் வச்சுட்டு அதில் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓரத்தை மடித்து அப்படியே எம்மிங் பண்ணிக்கலாம். எங்கேயும் நம்ம எப்போவுமே பண்ணுற நார்மல் எம்மிங்கை தான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இப்போ கார்னர் எந்த பிசுரும் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம மடித்து தைக்கிறது. இப்போ நம்ம ஓரத்தெல்லாம் எம்மிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி ஃப்ளீட் வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம 4 சென்டிமீட்டர் கேப்பில் ஒரு 3/4 இன்ச்சுக்குன்னு சொல்லி சின்னதாக ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். நம்ம மேலே இருக்கிற துணியை அப்படியே வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருக்க துணியில் சின்னதாக ஃபீட் வச்சுட்டு அப்படியே நம்ம நார்மல் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இதே போல் நம்ம 4 சென்டிமீட்டர் கேப்புக்கு சின்னதாக ஒரு மடிப்பு இதே போல் நம்ம சின்னதாக கேப் வச்சுட்டு 4 இன்ச்சஸ் கேப்பில் வர மாதிரி ஒரு மடிப்பு வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தச்சு வச்சுருக்க அந்த ஃப்ரில்லை ஆல்ரெடி நம்ம 2 கிளாத்தை எம்மிங் பண்ணியிருப்போம்ல. ஸோ எம்மிங் பண்ண அந்த 2 கிளாத்தில் வச்சு அந்த ஃப்ரில்லை ஸ்டிச் பண்ண போதும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ஃப்ரில்லை எடுத்து அது 2 கிளாத்தோடைய மேல் பக்கத்துக்கு நடுவில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போது இந்த 3 கிளாத்தையும் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது கிளாத்து நழுவிச்சுன்னா இந்த சேஃப்டி பின் இல்லை இந்த பால் பின் வச்சு அதில் பின் பண்ணிக்கலாம். நம்ம உல்ட்டாவாக திருப்பி பார்க்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம இது 3த்தையுமே ஒன்றா சேர்த்து கெட்டி தையல் தைக்க போகிறோம். அதாவது பேக் ஸ்டிச்சில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வரலன்னா கீழே இருக்கிற துணியோட ஃப்ரில்லை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்கிற துணியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு பேக் ஸ்டிச்சில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கூட கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போது இந்த ஒரு சைடு ஃபுல்லாக நானும் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன், நீங்களும் அதுக்குள்ளே போய் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போது நீங்கள் ஒன் சைட் தச்சு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் கீழே கார்னர் கிட்ட வரும்போது நம்ம கீழே இருக்கிற ஃப்ரில் துணியை லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி, அதாவது மடித்து விட்ட மாதிரி வச்சு நம்ம அப்படியே பேக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்களோ அதே போல் கண்டினியூவாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இந்த பக்கமும் அந்த கார்னரில் லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கண்டினியூவாக பேக் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். எப்பயும் போல் நம்ம ஃபைனலாக ஒரு முடிச்சு போட்டு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது நம்ம முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அந்த பில்லோ கவரை அப்படியே திருப்பிக்கலாம். எப்படின்னா அது அப்படியே உல்ட்டாவாக திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் நீட்டாக அழகாக இருக்கும். அந்த ஃப்ரில்லெல்லாம் என்ன பண்ணலான்னா நல்லா நீட்டாக இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நீட்டாக அழகாகவும் நம்மளுக்கு இருக்கும். நம்ம இப்போது பில்லோ உள்ளே வச்சுட்டு நம்ம நாட் போடுறதுக்கு அந்த 2 பக்கமும் நாட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நாட் வைக்கிறதுக்கு 4 பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதோடைய மெஷர்மெண்ட்டு பார்த்தோன்னா அகலம் வந்து 2 சென்டிமீட்டரு, ஹைட்டு வந்து 7 சென்டிமீட்டரு. இதை அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த 4 பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு துணியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மேலே கார்னரில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடும் ரைட்டு சைடும் ஒரே அளவில் வச்ச மாதிரி அப்படியே நம்ம மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை மொத்தமாக சேர்த்து மடிச்சுட்டு நம்ம எப்பயும் போடுற ஒரு நார்மல் எம்மிங் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன், அதே போல் நீங்களும் பார்த்து செய்யுங்க. இதே போல் மற்ற 3 பீஸையுமே எப்படி இதில் அழகாக தைச்சோமோ அதே போல் அதுலேயும் மடித்து அழகாக தைச்சிக்கலாம். ஏன் இப்படி நம்ம மடித்து தைக்கிறோன்னா அப்போ தான் இந்த ஓரத்தில் எந்த பிசுரும் நம்மளுக்கு தெரியாமல் நீட்டாக இருக்கும் பார்க்க. நம்ம இந்த 4 பீஸையும் இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பில்லோ கவரை எடுத்துகிட்டு இப்போது இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி 2த்தையும் லைட்டாக மடித்த மாதிரி சேர்த்து 5 சென்டிமீட்டரில் 2 கேப் கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து உள்பக்கம் வச்சுட்டு எப்பயும் போல் ஒரு நார்மல் ஸ்டிச்சை நம்ம பண்ணிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற 3த்தையும் நம்ம உள்ளக்கா வச்சு ஒரு நார்மல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை முடிச்சு போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்கா? இதுதான் நம்மளுடைய செகண்ட் மாடல் பில்லோ கவர். இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதை இப்போது உங்களுக்கு நான் 2 மாடல் பில்லோ கவருமே காட்டுறேன். ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து ஃபஸ்ட்டு மாடல் பில்லோ கவர், இது செகண்ட் மாடல். இது செகண்ட் மாடலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதுக்கு வந்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். ஃபைனலி அவ்வளோதான் கைஸ், 2 மாடலோடைய பில்லோ கவரும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டாச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இனி வரும் அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு உங்கள் பொன்னான கைகளினால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.